ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். சினம் எங்கிருந்து தோன்றியது, எப்படி இருக்கிறது? அழகாக எடுத்துரைத்த தீபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். சிறப்பாக விளக்கங்கள் கொடுத்தீர்களம்மா, நன்றி. அதற்கான சிறந்ததொரு விளக்கத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த இணைப்பிலே கலந்துள்ள மெய்யன்பர்களும் அருட்தொண்டர்களும் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மிக இயல்பாக அந்த சினத்தை பற்றி அந்த 2-3 தலைப்பை நமக்கு கண்டினியூஸா இந்த புத்தகத்துல இருந்து வருது. அதை எவ்வாறு தவிர்க்கலாம் என்னும்போது, அயரா விழிப்பு நிலையோடு இருந்து தவிர்க்கலாம். அதற்கு தவமும் தற்சோதனையும் மிக சிறப்பாக இருக்கும் என்று நமக்கு ஆசான் அளித்துள்ளார்கள். ஸோ ஏன் தவம் செய்கிறோன்றத ஒரு புரிதல் என்று இருக்கும். நீங்கள் தவம் செய்து செய்து மன அலைச்சூழலை குறைத்தால் அந்த குறைந்த அலைச்சூழலில் உங்களுக்கு கோபம் வராது, அன்பும் கருணையும் பெருகும். இல்லத்திலும் சரி, உறவினர்களிடம் சரி, நண்பர்களிடம் சரி, அந்த அன்பும் கருணையோடு வாழக்கூடிய தன்மை நமக்குள் தானாக வந்துவிடும் என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். பல என்ன சொல்ல அந்த விஷயங்களை மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாங்களா? வாழ்க வளமுடன். சரிம்மா, நன்றி. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். சினம் மிக பெரிய தலைப்பு, அது இல்லாமல் வாழ முடியாது. தேவையின் அடிப்படையிலே எழுகின்ற சினம் அதுவே பேராசையாகி விடுகிறது. பேராசையாகும் போதுதான் அடுத்தவர்களுடைய பொருளை நாம் கவர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் எழுந்து, அது வீடாகட்டும், நாடாகட்டும், அரசியலாகட்டும், அனைத்திலுமே இப்படியே எல்லோரும் பெருகிக் கொண்டே போகிறோம் பேராசையில். நன்றி. கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ராஜி அம்மா வாழ்க வளமுடன், பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. சிறப்பா இருந்தது ஐயா. ஐயா ஒரு 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 தெளிவு வேணும் ஐயா. இப்போ அன்பும் கருணைக்கும் செயல் விளைவு தத்துவத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும் ஐயா. இப்போ நீங்க முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஒருத்தர் ஒருத்தங்களை கோபப்பட்டு கொலை பண்ணிடுறாங்களேன்னு வச்சுக்கோங்க. அவங்க கொலை பண்ணிடுறாங்க, இவங்க ரிட்டர்ன் அவங்கள எதுவுமே துன்புறுத்தல, இவர் தப்பிச்சுக்கினாரு. இது இது அன்பும் கருணை இறைவனோடது. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கப்பா, நீ திருந்திக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க இந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இந்த எக்ஸாம்பிள் இருந்து ஒரு கண்டினியூவேஷன் என்ன, ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா, அப்படி இல்லப்பா, இது அவன் புண்ணியம் செஞ்சு சேர்த்து வச்சிருக்கான், அதனால அவன் தப்பிச்சுக்கிட்டான். இதுக்கு எப்படி ஐயா விளக்கம் கொடுக்கறது? அதாவது புண்ணியம் செய்யறதுனால தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நம்மளா சொல்லிக்கிறோம். அதாவது இப்போ ஒருத்தன் தவறு செய்கிறான், அதை சில இடத்தில் கண்டித்து விடுகிறார்கள், சில இடத்தில் மன்னித்து விடுகிறார்கள். சரி, மன்னித்து விடுகிறார்கள் என்று சொல்லும்போது, அப்ப அந்த மன்னிக்கப்பட்டவன் புண்ணியம் செய்திருக்கிறான், அதனால மன்னிப்பு வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவன் புண்ணியம் செய்யாதவன் மாட்டிக்கொண்டான் என்று நினைக்கிறோம். சரி, இந்த புண்ணியம் செய்தாத அந்த இடத்துல புண்ணியம்ங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. புண்ணியத்தினால தப்பிச்சுக்கிட்டான் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. ஏன்னா புண்ணியத்தினால் நமக்கு நடக்கக்கூடியது என்று எதுவும் இல்லை. அப்படிங்கும் போது புண்ணியத்தினால் இவன் தப்பிச்சுக்கிட்டான்னு அந்த வார்த்தையே நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுடைய தமிழ் ஆனந்த யோகத்துல புண்ணியத்தினால் தெளிவு, எனக்கு அந்த தெளிவு இருக்கிறதுனாலதான் இந்த கேள்வியே கேட்கிறோம். இப்போ அவங்க எப்படி தப்பிச்சுக்கிட்டாங்க? சரி ஐயா, அந்த தப்பு இல்ல, அதை இப்ப நம்ம முழுமை பண்ணுவோம். சொல்லுங்க ஐயா. இப்ப முழுமை பண்ணிடுவோம். அதாவது புண்ணியத்தினால் தப்பித்துக் கொண்டான் என்று சொன்னால் புண்ணியத்துக்கு ஒரு விளைவு இவரை தப்பிக்க வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிவிடும். அப்ப அந்த புண்ணியத்தினால் இது நடந்தது என்று எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம். அதையே இப்ப மாற்றி சொல்லலாம், அதையே வேற மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, அவனிடம்
மிகவும் கடுமையான அடர்த்தியான கர்ம வினைகள் இருக்கிறது. அவன் மாட்டிக்கொண்டான். இவனிடம் கர்மவினையினுடைய அடர்த்தி குறைவாக இருக்கிறது, அதனால் இவன் மன்னிக்கப்பட்டான் இப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ அந்த அடர்த்தி ஏன் கம்மியா இருக்கு? அது புண்ணியத்தினால் அது குறைக்கப்பட்டது, அதுதான். ஆனா இந்த இடத்துல புண்ணியத்தினால காப்பாற்றுறது அப்படின்னு சொன்னோம்னா, புண்ணியம் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நிறைய பேர் அதுல ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருவான். அதனால இதை மாற்றி இந்த வார்த்தைகளை மாற்றி சொல்லிட்டோம்னா தெரியாது. ஏன்னா அன்னைக்கு நீங்க வந்து கர்ணர் வந்து கிருஷ்ணர் வந்து கர்ணர் கிட்ட அது வாங்கினது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அது கரெக்ட், நீங்க சொன்னதுதான். அதுக்கு கரெக்டா நிக்குது, இல்லன்னா கன்ஃபியூஷன் தான் ஆகுது. ஆமா 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 ஆமா. அப்போ வந்து இப்போ அவரு வந்து உடனே இவர் வந்து அவரை துன்புறுத்தினார். இறைவன் வந்து அன்பும் கருணை, அதனாலதான் அவனுக்கு வந்து திருந்திக்கும் சான்ஸ் கொடுத்தது. அப்போ இங்க அன்பும் கருணும் இல்ல, செயல் விளைவு அப்படின்னு எடுத்துக்கணும். ஆமா, அதாவது அன்பும் கருணைங்கிறதுன்னா, அன்பும் கருணைங்கிறது எப்படின்னா, அதாவது காலத்தால் விளைவை கொடுப்பது என்பதுதான் அன்பு. உடனே கொடுத்துடக்கூடாதுன்னு. ஆனால் ஒருவன் திரும்ப 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 கடுமையான நிலையில் அதை செய்து கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவன் காலத்தை சுருக்கி விடுவது, அவ்வளவுதான். காலத்தை கொடுப்பது, காலத்தை சுருக்கி விடுவது. அப்ப அது உடனடியாக அது விளைவு வந்துருது, அவ்வளவுதான். ஆனா விளைவு உண்டு, கண்டிப்பாக விளைவு உண்டு. அததான் அவங்க சொல்றாங்க, செயல் விளைவு தத்துவம். இது அன்பும் கருணும் இல்ல, புண்ணியம் சேர்த்து வச்சதால அந்த செயலுக்கு இது விளைவா வந்து தப்பிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க சொல்லும் போது புண்ணியம் சேர்த்து வைத்ததால அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட்டுட்டு, புண்ணியம் செய்து இவன் கழித்து பழகியவனாக இருப்பதனால் இதையும் புண்ணியம் செய்து கழிப்பான் என்ற ஒரு நம்பிக்கையில் இயற்கை அவனுக்கு அதை வாய்ப்பை கொடுக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திடலாம், அப்படி பயன்படுத்தணும். சரி சரி சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா இதுக்கு முன்னாடி ஒரு கருத்துல சொல்லியிருக்காங்க, அதாவது புண்ணியத்தின் பலன் உடனே கிடைக்கும். அந்த புண்ணியத்தின் பலன் என்னவாகும்னா, அவனுடைய பழைய கர்ம வினைகள் அழுத்தம் பெறாமல் குறைந்து போகும். அப்போ அந்த பலன் அங்க உடனே கிடைச்சது. சோ உங்களுக்கு இருக்க அழுத்தம், திணிவு பெற்ற அழுத்தம் குறைந்து விடும். அதைதான் அடிக்கடி சொல்லுவாங்க ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்க இப்ப சொன்னீங்க ஐயா, அதாவது புண்ணியம் பண்ணா அந்த பாவம் அப்படி சொன்னீங்க இல்லையா? இதே மாதிரி இன்னொரு இதுல வந்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அவங்க செஞ்ச செயலால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? பாதிக்கப்பட்டவங்களுடைய எடுத்துக்கிறது, அதாவது என்ன சொல்றது, அவங்களுடைய துன்பத்தை வந்து லேசாவும் எடுத்துக்குவாங்க. அதே சமயத்துல துன்பத்தின் வீரியத்தினால அவங்க அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது எனக்கு சொல்றது தெரியுதா? அதாவது ஒரே துன்பம், அவங்க அந்த துன்பப்படுகிறவர் வந்து சாதாரணமாகவும் எடுக்கலாம், அதை ரொம்ப அழுத்தமாகவும் எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதிகமான செயல் விளைவு, அதாவது அதுக்கு உண்டான செயல் விளைவு அவங்க கட்டாயம் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அது ஒரு இது. இப்ப அம்மா சொன்னாங்க இல்லையா, அவங்க இப்போ சொன்னீங்கல்ல, அதாவது நம்ம தேவைகள் நிவர்த்தி ஆகலைன்னா சினம் வருதுன்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா? சொல்லி ஐயா மூலமா சொல்லியிருக்கீங்க, நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தேவைகளை காட்டிலையும் அடுத்தவங்களுடைய செயலால நமக்கு அதிகமா சினம் வருதுல. இப்ப உதாரணமா சொன்னேன்னா, என்கிட்ட இல்லாத செயலையும் என்கிட்ட இல்லாத எண்ணங்களையும் சொல்றப்ப சினம் வந்து அது வெளிக்காட்டுற மாதிரி தானங்கய்யா இருக்கு. இந்த இடத்துலதாம்மா நீங்க யோசிக்கணும். அதாவது உங்கள்கிட்ட இல்லாத ஒரு செயல், நீங்க ஒண்ணும் செய்யாதத உங்களை என்ன பண்றாங்க, நீங்க உங்க மேல பழிய போடுறாங்க, உங்களை வந்து இப்படி சொல்றாங்க. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல உங்க கான்சியஸ்னஸ்னு ஒண்ணு இருக்கு, உங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அது செய்யலைன்னு கரெக்டா தெரியுது. ரைட்டு. இப்போ நீங்க இறை நீதிக்கு கரெக்டா இருக்கீங்க, ஆனால் சமுதாயத்தில் சொல்லுகிறார்கள், அது அவர்களுடைய குணம்.
அதனால உங்க அவங்க பழிய உங்க மேல போடுறாங்க. ரைட். இப்போ ம். இப்ப என்னாச்சு, பழிய உங்க மேல போட்டு உங்க பழியை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். ரைட்டா? ம். ஆ, 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 இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன ஆ, பண்றீங்க? இது ஒரு அவமானம் என்ற ஒரு நிலையில் அதை ஆ. தடுக்க முயற்சி செய்கிறீர்கள். ஆமாங்கய்யா. இது சமுதாயத்துல நம்மள எல்லாம் அவமானமா பார்ப்பாங்க அத அப்படின்னு நிரூபிக்கிறோம். பாக்குறீங்க. நம்ம நான் செஞ்சது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறோம். நிரூபிக்க முயற்சி பண்றோம். நிரூபிக்க முயற்சியே வேண்டாம். ஆ, என்னன்னா, நீங்கள் ஆ. செய்தது சரி. உங்களை ம், அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அது அவமானம் என்று பெயர். ம், நீங்கள் ம். செய்தது தவறாக இருந்து அவர்கள் சொன்னார் அது அசிங்கம் என்று பெயர். ஓ! சரிங்க. அப்ப அசிங்கம் என்பது வரும்போது நீங்கள் திருந்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரிங்கய்யா. அவமானம் என்று வரும்பொழுது அது நம்ம ம். கர்ம வினை கழிகிறது என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்க, சரிங்க. அவங்கள்ட்ட சரி. போய் அதை நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆ, சினமில்லாமல் நிரூபிச்சு காட்டணும்னா காட்டுங்க. சரி. சினம் எங்கய்யா சினப்பட்டு தான் காமிக்கிறது? நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னா தேவையில்லை. சினம் தான் ஏன்னு முன்னால கேட்டா, நாம இதை நிரூபித்து காட்ட வேண்டியது ஆ, இவரிடம் அல்ல. என்ன ஆ. கேட்டா, இறைவனிடம் நம்ம நிரூபித்து காட்டிவிட்டால் போதும். சரிங்க, சரிங்க. நமக்கு சரி. நமக்கு கர்ம வினை கழிந்து விடும். அவ்வளவுதான். சரிங்க, சரிங்க. அதனால அப்புறம் இப்ப இன்னைக்கு பெரிய மகான்களை எல்லாம் எவ்வளவு பேர் திட்டுவாங்க. எத்தனையோ ம், பேர் சொல்லுவாங்க. மகரிஷியே ஒரு தடவை மதுரைக்கு வந்திருந்தாரு. இங்க ம், சோசியாலஜி காலேஜ்ல ஒரு புரோகிராம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த ம், ஸ்டூடெண்ட்டுக்கு. அங்க ம். மகரிஷி பேசிட்டு இருக்காரு. இந்த ஆ, பசங்களை எல்லாம் அமைதியா இருக்கிறதுக்காக நாங்கெல்லாம் அப்படி அந்த பசங்களுக்கு பக்கத்துல உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டோம். கூட வந்து உட்கார்ந்துக்கிட்டோம். சரிங்க. மகரிஷி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க ஆ, 2 பையன் பேசுறான். ஆ, "ஏய், இந்த இந்த சாமியாரெல்லாம் நம்பாத. இங்க வந்து ஆ, நம்மள்ட்ட இப்படி பேசிருவாரு. அங்க ம். ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஸ்மக்லரா இருப்பாரு. உள்ள ஐயய்யோ! பாத்தீங்கன்னா ஆசிரமம்னு யாரும் உள்ள வர மாட்டாங்க. பெரிய ஸ்மக்லிங் வேலை பண்ணுவாரு" அப்படின்றான் அந்த பையன். சொல்லிக்கிட்டு இருக்கான். ம், அப்ப ம். இப்போ இப்ப இதை எல்லாத்தையும் இப்படி மகரிஷிட்ட போய், "சாமி இப்படி எல்லாம் பேசுனாங்க சாமின்னு" அப்புறமேலு வீட்டுக்கு வந்த பிறகு நாங்க சொல்றோம். சாமி ஆ, சிரிச்சுக்கிட்டு அப்படியே விட்டாரு. அவ்வளவுதான். ம். அது சரி. மாதிரி அது எல்லாத்தையும் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியதே இல்ல. சரிங்க. இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னங்கனாய்யா, நீங்க இந்த ஸ்பீச் எல்லாமே எங்களுக்கு இதுல YouTubeல வந்துருது. ம். தவம் மட்டும் இப்ப நீங்க அதாவது ஒரு சில சூழ்நிலையில எங்களால அட்டெண்ட் பண்ண முடியல. திரும்ப சரி. YouTubeல போனோம்னா, அந்த இது மட்டும் வரமாட்டேங்குது. ஸ்பீச் வருது, புத்தக கருத்தாய்வு வருது. இல்லம்மா, இப்ப தவம் வருதும்மா. தவம் வருது. தவத்துக்கு தனியா பிளேலிஸ்ட் போட்டிருக்கோமா? அதுல தவம்னே ஒரு பிளேலிஸ்ட் நீங்க இருக்கு. ஆ உங்க அந்த நம்பர் பிளே குடுங்க. லிஸ்ட்ல நான் போய் அதுல லிங்க் தவம் அனுப்புறேன். அப்படின்னு போடுங்க. எல்லா தவமும் வந்துரும்மா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஆ அதுக்கு தான் சரிங்க, அது சரிங்க. நித்யானந்த தவத்திலேயே ஒரு 7, 8 விதமான தவம் இருக்கு. சரிங்கய்யா. துரியாதீத தவத்திலையும் அதே மாரி அது ஆ, ஒவ்வொரு நாளும் அத நம்ம தனித்தனியா போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பிளேலிஸ்ட்ல போகணும். சரிங்க, பிளே சரிங்க. லிஸ்ட்ல போய் தவம்னு போனீங்கன்னா எல்லா தவமும் வந்துரும்மா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க, வாழ்க நன்றிங்க. வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க நம்பர் குடுங்க. இல்லாட்டி நான் உங்களுக்கு அது டைரக்டா தனியா அனுப்புறேன் உங்களுக்கு. சரிங்க. நம்பர் 96 59ங்கய்யா. 96 59. ஒரு நிமிஷமா. நான் மதுரை தாங்கய்யா. 96 ஆ 59. வில்லாவரம். வில்லாவரம். ஆமாங்கய்யா. ம். விலாவரம். 96 59 ஆ, சொல்லுங்க. 59 47 49 47ங்கய்யா. 47 49 47. ஓகேமா. ஆமாங்க. ரைட். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. ரைட். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ ஒருவர் வந்து அவங்களுடைய இயல்புத்தன்மையில ஒரு சுயநலமற்ற ஒரு அன்பும் சிநேகத்துல வந்து ஒரு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு நல்ல செயலை வந்து துன்பம் போக்குற செயலை செய்யறாங்க. ம். அவங்க அதுக்கான விளைவு எப்படி இருக்கும்? அப்புறம் இன்னொருவர் வந்து இந்த செயலை செய்யறதுனால ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வச்சு செய்யறாங்க. இது செய்யறதுனால என்னுடைய வினைப்பதிவு போகும் ம். அப்படின்னு ஒரு ம். எதிர்பார்த்து செய்யறாங்க. ம். இது 2த்துக்கும் ஒரு விளக்கம் வந்து வேணும் ஐயா. அது ஆ அதாவது நல்லதுதான். 2 பேருமே நல்லதுதான் செய்றாங்க. ஒருத்தர் வந்து எதிர்பார்ப்போடு செய்கிறார். இன்னொருத்தர் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறார். இப்போ சரி. அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும்போது அங்கு முழு பலன் கிடைக்கும். இந்த எதிர்பார்ப்போடு செய்யறதுல அதுல என்ன நினைக்கிறாரு அவரு, கர்மவினை கழியணுங்கிற எதிர்பார்ப்பு தான். அப்படி
அதையும் வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. அந்த இடத்துல அந்த கர்ம வினை கல்யாணம்னு எதிர்பார்ப்புன்னு ஒன்று வந்துருச்சுனாலே அந்த இடத்துல அவருக்கு ஒரு சின்ன அளவில் ஒரு பெருமை புகழ் என்பது அவருக்குள்ள இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு அதனுடைய பலன் குறையுமே தவிர அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அது அப்படி அந்த எதிர்பார்ப்போடு நம்ம அதை செய்ய வேண்டியது இல்லை. இப்போ அந்த இப்போ இப்போ எதிர்பார்ப்போடு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல அந்த செயலை 100% முழுமையாக அது புண்ணியமாக செய்ய முடியாது. அதில் கொஞ்சம் அதனுடைய அழுத்தம் குறையும். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும்போது அது முழுமையாக இருக்கும். இன்னொன்று நமக்கு அந்த பெருமையோ புகழோ வராமல் இருக்கும். அதனால ரெண்டும் தப்பு இல்லை. ஆனால் அதை எதிர்பார்க்காம செய்யறது சிறந்தது. நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி கார்த்திக். அடுத்து BKR அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இப்ப இந்த பதிவு வந்து நம்ம கிட்ட பாவ பதிவு, ஆனா புண்ணிய பதிவுன்னு இவங்க செஞ்ச புண்ணியம், அவங்க கிட்ட நீங்க செஞ்சு வச்சிருக்கிற புண்ணியம்னு சொல்றாங்க இல்லைங்களா ஐயா? ஆனா இப்ப நீங்க உங்களோட உரையில இருந்து நம்ம கத்துக்கிட்டது என்னங்கன்னா, புண்ணிய பதிவுங்கிறது இல்ல, நம்ம ஒரு புண்ணிய செயல் செஞ்சோம்னா, இப்ப ஐயா கேட்டார் இல்லைங்களா, எதிர்பார்க்காம இப்ப முடியாதவங்களுக்கு நம்ம செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த வினைப்பதிவு வந்து ஒண்ணு மைனஸ் ஆகுது, கழியுது. ஆமா, அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப மத்தவங்க இதெல்லாம் சொல்லும்போது புண்ணிய பதிவு இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களையா? அது வந்து அந்த இடத்துல நான் அழுத்தமா கூட நான் சொல்றேன், இல்ல இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த கர்ம வினை வந்து மைனஸ் ஆயிட்டே தான் வரும், தனியா வந்து அங்க பதிவு நிற்காது. புண்ணிய பதிவுன்னு இல்ல, அதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டு அந்த புண்ணிய பதிவு இருக்காது, அதுக்கு வந்து நம்ம கழிஞ்சிட்டே இருக்கோம். அந்த வினைப்பதிவு தான் நம்ம கிட்ட வந்து நிக்கும் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி இல்ல சொல்றாங்க. இது எதுங்கய்யா? ஆமா, நீங்க இதை இன்னும் கூட வேற மாதிரி சொல்லுங்க. எப்படின்னா, நீங்க புண்ணிய பதிவு இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்கள் இறைவனை அசிங்கப்படுத்துகிறீர்கள், கேவலப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னு கேட்டா, நமக்கு நடக்கிற நல்லது எல்லாமே இந்த இயற்கை தான் நடத்தி கொடுக்கிறது. எல்லாம் இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அதான் கொடுத்தது. இன்பம் இயல்பாக இருக்கு, மகிழ்ச்சி இயல்பா, எல்லாமே இயற்கையில இருந்து கொடுத்துருக்குது. அப்ப நம்ம நல்லது நடக்கிறதுக்கு நம்ம செஞ்ச புண்ணியம் தான் நமக்கு நல்லது நடக்குதுன்னா, அப்ப இறைவன் நான் இவ்வளவு பேரானந்தத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ என்னமோ நீயே செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இறைவன் என்ன சொல்லலாம், சரிப்பா நான் வந்துட்டு எல்லாத்தையும் நிறுத்தி போடுறேன், நீயே எடுத்துக்க அப்படின்னு இயற்கை கோவப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அப்ப நல்லதை நாம் பெறுவதற்கு நம்ம சும்மா இருந்தாலே போதும், அது இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆக இப்ப நம்ம அதான் சொல்றோம், ஆரோக்கியம் என்பது இயல்பா இருக்கிறது, அது கெடுத்துக்கிறத தான் நம்ம பண்றோம். அதுபோல இப்போ இந்த புண்ணியம் செஞ்சதுனாலதான் நமக்கு இது நடக்கும், நீங்க புண்ணியம் செஞ்சாதான் அது நடக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து நடத்துவது இல்லை. புண்ணியம் செய்வதனால் நமக்கு நடக்கக்கூடியதற்கு இருக்கக்கூடிய தடை விலகுகிறது. ஆனால் அங்க அதை நடத்துவது இறைவன். அப்ப நமக்கு நல்லது செஞ்சதுக்கெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, நான் செஞ்ச கெட்டதெல்லாம் நான் செஞ்சது, நம்மளுடைய நல்லதெல்லாம் இறைவனுடையது, அப்படி எடுத்துக்கிட்டோம்னா தான் சரியா இருக்குங்கம்மா. சரிங்க, ரொம்ப அற்புதமானது. நான் இப்படிதாங்க, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த பதிவுகள் கம்மியாகிட்டு வருது, நம்ம செய்யறதுல வந்து இந்த சஞ்சித கர்மால இருந்து நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா நீக்குவோம். அதை மட்டும் சொல்றதுக்கு போல இதையும் சேர்த்து சொல்லுங்க. சேர்த்து சொல்லி இதனாலதான் நமக்கு இது நடக்குதுன்னா இறைவனை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள் அப்படின்னே சொல்லுங்க. சரிங்க ஐயா, நானும் இந்த தவால தான் கேட்கலான் இருந்தேன், சாந்தியம்மா கேட்டாங்க. இருக்குங்கம்மா, நிறைய போட்டுட்டே இருக்கோம், அனுப்பிடுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் சாந்தியம்மா நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, அதுல வந்துருங்கம்மா. கனகராணியம்மா இப்பதான் அவங்களுக்கு அனுப்பிச்ச ராஜ்யம்மாக்கு, உங்களுக்கும் அந்த லிங்க் அனுப்புறேன், உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் அனுப்புறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். மீண்டும் ராஜி அவர்கள், வாழ்க வளமுடன்மா. ஒன் டைம் மைக் டச் பண்ணிக்கோங்க. அம்மா சொல்லுங்கம்மா, வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? ஆமா அம்மா கேக்குதுங்கம்மா, கேக்குது. சரி. ஒன்றும் இல்லையா, இப்ப நீங்க சொன்னதுதான் ஐயா. இப்போ நம்ம மனவளக்கலைக்குள்ள வந்த உடனே சுவாமிஜி ஒண்ணு சொல்லுவாரு, மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இஸ் ஈக்குவல் டு தெய்வம். தெய்வம் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை இஸ் ஈக்குவல் டு மனிதன். ஆமா. இப்ப நீங்க சொன்னதுதான் ஐயா, கழிச்சதா? ஆமா, இதுல கழிக்கிறது தான். ஆமா, கூட்டுறது ஒண்ணும் இல்ல, சேர்க்கறதுங்கிறதே ஒண்ணுமே இல்ல, கழித்தால் போதும். ஆமா, அதுதான் வந்த உடனே அதுதான் சொல்லி தராங்க மனவளக்கலையில. சுவாமிஜி கொடுத்தது அதுதான், மனிதன். ஆமா, இதுல இருந்து வந்த வார்த்தை தாங்கம்மா விடுதலை. விடுதலை அப்படிங்கறதே இதுல இருந்து வந்த வார்த்தை தான். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்களா? பானுமதி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா பானுமதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இப்போ நம்ம தற்சோதனை பண்றது நம்ம எழுதிதான் தற்சோதனை பண்ணணுமாங்க ஐயா, சங்கல்பம்? ஏன்னா இப்ப நைட்டு தூங்குற இல்லைங்கம்மா, அது நீங்க இப்பதான் மன்றத்துக்குள்ள வந்து பயிற்சியாளரா வந்திருக்கிறப்ப அது மாதிரி எழுதணுங்கம்மா, ரைட்டுங்களா? ஆனா வருஷக்கணக்குல எழுதிக்கிட்டே இருக்கணுங்கிறது தேவையில்லைங்கம்மா. மனசுல நினைச்ச உடனே அந்த டக்குன்னு அது நான் முடிவு எடுக்கணும். அதனால இந்த நோட்டு போட்டு எழுதுறது அப்படிங்கிறது 15 வருஷம் கழிச்சு நோட்டு போட்டு எழுதணும் அப்படிங்கிறோம்னா நம்ம கொஞ்சம் கூட முன்னேறலன்னு அர்த்தம். அது தேவையில்லைங்கம்மா, தேவையில்லை. நினைக்கும் போதே நமக்கு டக்குன்னு இது தீங்கானது, வேண்டாம், ரைட், ஒரு செகண்ட்ல முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அப்படி வந்துடணுமே தவிர நோட்டு போட்டு எழுதுறதுங்கிறது இப்ப நம்ம 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவரை திருப்பி 6ஆம் கிளாஸ்ல கொண்டு போடுற மாதிரி இருக்கு. சரிங்க, நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அனைவரும் கேள்விகளுக்கும் சிறந்ததொரு தெளிவான விளக்கத்தினை அளித்த நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன்.